நிம்மதியா விடுறாங்களா? வீட்டுல நிம்மதியா இருக்காங்க, இங்க வந்து வாயை கட்டி காது கிட்ட இருக்கிற முடியை வெட்டி சீவி விட்டு அப்புறம் அங்கனக்குள்ள இருக்கிற முடியெல்லாம் கட்டி எல்லாம் கலக்குறேங்கிறாங்க. வணக்கம் நண்பர்களே, இவர் பேரு தான் ஜாக். இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நர்வஸானவர், யாரையும் தொட விட மாட்டாரு. அவங்க பெட் பேரண்ட்ஸை தவிர மத்தவங்களை எல்லாம் தொட போனா கடிக்க வச்சிருவாரு. சோ அதனால வந்து இவரை தூக்கி வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து மசில் போட்டு என் கையில கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா மசில் நம்ம இடத்துல வந்துதான் போட்டாங்க, அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்ல அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரு டாக்டர் விசிட்ல போறாங்கன்னா டாக்டரை போய் பார்த்த உடனே அந்த இடத்துல மசில் போடுறாங்க. அதே மாதிரி என்னோட இடத்துக்கு க்ரூமிங்காக கூட்டிட்டு வரும்போது என்னோட இடத்துல மசில் போடுறாங்க. சோ இது வந்து போட்ட பிறகு அவன் ரொம்ப சாஃப்டா அமைதியா வாட்டி பேசாம வேலையை பார்த்துட்டு இருப்பான், நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இதுவே நிறைய டாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மசில் போட்டது புதுசா இருந்தாலுமே அப்பப்ப வந்து ரொம்ப கழட்ட போறது, அன்ஈஸியா பிஹேவ் பண்றது அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இவன் அப்படி கிடையாது. இவன் வந்து பேசாம உட்காந்துருப்பான், பட் அந்த மசிலை வந்து நோண்டவும் மாட்டான். சோ இவனுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் நாட்ஸும் அதே சமயத்துல காது கிட்டக்கே கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நெயில் கட் பண்ணி இயர் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண போறோம். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. சோ அந்த ஆனல் போர்ஷன் கிட்டக்க அந்த நாட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. அதே சமயம் குளிக்கும் போதும் அந்த இந்த போர்ஷன்ல அந்த தொடோட எக்ஸ்டர்னல் போர்ஷன்ல கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது. சோ அதெல்லாம் ஷாம்பு கண்டிஷனர் போட்டு நல்லா ப்ரஷ் பண்ணாலே வந்து அதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. நான் பெரிய நாட்ஸ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் சின்னதா இந்த நமக்கு தலைமுடியில சிக்கு பிடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி சிக்கு தான். சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபுல் பாடி நல்லா பிரஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் குளிப்பாட்டுறோம். குளிப்பாட்டும் போது இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்ல ஷாம்பு வந்து ஃபுல் பாடி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாஷ் கொடுத்துட்டு அண்ட் ஃபைனலா நல்லா துவட்டிட்டு அண்ட் ப்ளோ ட்ரையர் போட போறோம். ஸோ ப்ளோ ட்ரையர் போடும்போது எவ்வளவு அமைதியா இருக்கான்னு பாருங்களேன். ஆனா அமைதியா தான் இருக்கும். அவனுக்கு பிடிக்காத ஒண்ணு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாரும் அவனுக்கு தொடக்கூடாது, அது ஒண்ணுதான். ஸோ அதனாலதான் மசில் போட்டிருக்கோம். இவனை குளிப்பாட்டி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். கைஸ், பாய்.